ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, கவலைகளை எல்லாம் மறந்து சிரிக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். அது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம் என்று எனக்கு தெரியும். இவ்வளவு பெரிய கவலைகளுக்கு மத்தியில் சிரிப்பு என்ற ஒன்று எப்படி வரும் என்றுதானே கேட்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான தருணங்களை நான் அமைத்து கொடுப்பேன். உன்னுடைய மனமும் உடலும் பூரிப்படைய வகையில் உன் வாழ்விற்கான சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் நான் நிகழ்த்தி தருவேன். திடீர் திருப்பங்களை கொடுத்து மாற்றங்களை தந்து நீ மனமாற நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் கிடைக்கும். நீ விழுந்ததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ எழுந்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியிலும் எப்படி முன்னேறி செல்வது என்று அதை பற்றி தான் யோசிக்க வேண்டுமே தவிர விழுந்ததை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதே. அப்படி அதை பற்றி நினைக்க வேண்டுமென்றால் எதற்காக விழுந்தாய் என்ற காரணத்தை மட்டும் கண்டறிந்து விட்டு அந்த அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த கசப்பான அனுபவங்களை மறக்கவும் பழக வேண்டும். என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் வருத்தம் என்ற ஒன்று இல்லாதபடி எப்பொழுதும் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய். உனக்காக யாரும் இல்லை என்று நினைக்காமல் உன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை நினைத்தால் நீ வாழ ஆரம்பித்து விடுவாய். உன்னை பற்றி பிறர் கூறும் வதந்திகளுக்கு எல்லாம், குறைகளுக்கு எல்லாம் எப்பொழுதும் கலங்கி கொண்டே இருக்காதே. உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் அவர்கள். அதனால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக சில குறைகளையும் குற்றங்களையும் உன் மீது சுமத்தி கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வேலையே அதுதான். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அவர்கள் காணப்போவது இல்லை, பின்னடைவைதான் பெற்றுக்கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நாவினால் உன்னுடைய கர்மாக்களை கழித்து கொண்டும் இருக்கின்றார்கள். உனக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உதவி செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இப்படி உனக்கு துன்பம் கொடுத்த சிலர் கூட உனக்கு இன்பத்தை கொடுக்கத்தான் காலம் அவர்களுக்கு கட்டளையும் இட்டு விடுகின்றது. எது நடந்த பொழுதிலும் இந்த முருகனின் துணை உனக்கு இருப்பதால் உன் வாழ்க்கையில் திருப்பங்களும் மாற்றங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். அவை ஒவ்வொன்றும் உன் வாழ்விற்கான முன்னேற்றத்திற்கான அடித்தளமாகத்தான் அமையவும் செய்யும். நாளைக்கு ஏற்படக்கூடிய திடீர் திருப்பம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியது. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது. தனியாக வாழ்ந்தாலும் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். போலியான உறவுகளை எல்லாம் நம்பாமல் உனக்கென ஒரு தனி அடையாளத்தை வகுத்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது எல்லாம் உன் மனம் சிந்திக்க தொடங்கிவிட்டது. பிறர் மனம் புண்படக்கூடாது என்று கவனமாக இருந்தாய். அதில் மட்டும் கவனத்தை வைத்து நீ செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் தைரியமாக செய். உன்னோடு இந்த முருகன் நான் துணை வருவேன். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். உனக்கான வெற்றி என்னால் என்றோ உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த வெற்றி உன் கரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான தருணம் அருகில் வந்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை அழகாக நான் மாற்றி தருவேன். உடைந்து போன மனமானது பல ரணங்களை சுமந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரணங்களை எல்லாம் மாற்றி நான் மருந்தாக உனக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தியும் கொடுப்பேன். தைரியமாக இரு. மற்றவர்களுக்கு தைரியம் சொல்லும் நீ அந்த தைரியத்தை எப்பொழுதும் இழக்கவும் கூடாது. மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நீ உனக்கும் ஆறுதலாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய சாதனையாளனாக வெற்றியாளனாக உன்னை உருவாக்க என்னால் முடியும். நல்லதே நடக்கும்.